இது விரிஞ்சிருக்கும். நீங்க தொட்டது ரெண்டு சேர்ந்து, அதனாலதான் குடும்பம் ரெண்டு சேர்ந்துருங்க. அவங்க எல்லாம் தொட்டாச்சிலிங்க வச்சிருப்பாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, அது சேர்ந்துடும். அது புத்தி என்ன, தண்ணி தொடிச்சா சேர்ந்து. அது கருத்துளசி அப்படி வச்சாங்க. கருத்துளசி, துளசி யாரோட சாமி? பெருமாள். பெருமாளோட கால்கடியில யார் இருக்கா? மகாலட்சுமி. அப்போ பெருமாள் படுத்தும் போது மகாலட்சுமி கால்கடியிலே தான் படுத்துது. அதனால துளசி சேர்த்து ரெண்டும் சேர்த்துட்டீங்கன்னா பிரியவே மாட்டாங்க. சொல்லிங்களா? பரிகாரம் தான், ஆனா வேலை செய்யல. போன வாரம் கூட ரொம்ப பிரிஞ்சு வச்சாங்க. இப்ப வீட்டுக்கார வீட்டுல பேசுறாரு, பிரிஞ்சு போகணும்னு எண்ணம். ஒரு வாரம் பேசாம வந்தாரு. இப்ப துளசி தண்ணி பேசுறாரு, பேசுறாரு சேரல. அப்ப பேசல, பேசுனாலே போதுமே, முதல்ல ரசீதல்ல இல்லைங்களா? அந்த காலத்துல இந்த பரிகாரத்தெல்லாம் கிரியேட் பண்ணி இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அந்த கால பரிகாரங்கள் எல்லாமே ஆதிகால பரிகாரம் அப்படியே இருக்கும். நீங்க குப்பமேனின்னு ஒரு தலை இருக்காமா? குப்பைமேனின்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க குப்பமேனி தலைய கொஞ்சம் பிடுங்கி அம்மிக்கல் மேல போற காரியத்தை போட்டு போங்க. போற காரியம் ஜெயிக்கும். போற காரியம் வெற்றியோட வருவீங்க. அது என்ன லாஜிக்? ஆயிரத்துக்கு அம்மிக்கல் ஆயிரம் நட்சத்திரம் தான். ஏன்னா இடத்தோட சேர்ந்துடும், வெற்றி நிச்சயம். கரெக்டுங்களா? பாருங்க ஐயா நல்லா இருக்குது, வீட்டுல வளர்த்துறாங்க. சார் உங்களுக்கு இந்த பெண் குஷ்டம், இந்த மாதிரி அரிப்பு, இப்படி எல்லாம் இருக்குது இல்லைங்களா? இதுக்கு பரிகாரம் என்ன தெரியுங்களா? பெருமாள் கோயில போய் வெள்ளரிக்காய் கொண்டு போய் வச்சு தீபாவளி காமிச்சு பூஜை பண்ணி வெள்ளரிக்காய் இருக்கு இல்லைங்களா? அந்த வெள்ளரிக்காய கோயில் வாசல் இருக்கிறவங்களுக்கு 4 தினம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த அரிப்பு வர நின்று, புரியுதுங்களா? அது பேரே என்னங்க? வெள்ள அரிக்கா. அது அரிப்பு, புரியுதா உங்களுக்கு? அது வெள்ள அரிக்கா, அது அரிக்கா. வெள்ள அரிக்குதா? வெள்ளையை போட்டு அரிக்குது. இந்த தோலை அரிச்சுங்க வெள்ளை வருது இல்ல, அது பேரே வெள்ள அரி. அதனால வெள்ளரிக்காய் தானம் பண்ணுங்க. வெள்ளரிக்காய பெருமாளுக்கு படைச்சு, சார் தோலெல்லாம் புதன் தானே? அப்ப புதன் பெருமாள் தானே? பெருமாள் கோயில போய் வெள்ளரிக்காய படைச்சு தீபாவளி காமிச்சு அந்த வெள்ளரிக்காய ஒரு 10 பேருக்கு கோயில் வாசல் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 கிலோ 3 கிலோ வாங்கி ஆளுக்கிட்ட கொடுங்க. அது பேரே வெள்ளரிக்காய். சார் எல்லா காயும் பிரசாதம் தான் நம்மளுக்கு. இப்ப நீங்க ஒரு பரிகாரத்துல போட்டுக்க பாத்தீங்கன்னா, பாவங்கள் தேக்க பாவங்க பரிகாரம் போட்டோமா? எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? பாவங்கள் தேக்க பாவக்கா பரிகாரம். அதுதான் பாவக்கா. அது நம்ம பாவம் எல்லாம் தீர்றதுக்கு ராமேஸ்வரத்துல போனீங்கன்னா பச்சரிசி காய்கறி வேட்டி வந்து கொடுக்கணும். அதுல 5 காய் கொடுக்கணும். அதுல பாவக்காய் கொடுக்குறாங்கல்ல, எதுக்கு? நம்ம பாவம் மூலம் தீர்த்துக்கு தானே. அப்ப அந்த பாவக்காய 2 பக்கம் கணக்கு கட் பண்ணி 2ஆ வதந்தீங்கன்னா அதுல விதை இருக்கும். அந்த விதையெல்லாம் வலிச்சு வெளியே எடுத்துட்டு அதுல நீட்டா திரிய படுக்க வச்சு நல்லெண்ணெய் ஊத்தி திரிய போட்டு காலபைரவர் கட்ட காலத்தை நிரணம் பண்ணக்கூடியவர் காலபைரவர். அங்க போய் நீங்க கொண்டு போய் தீபம் போட்டீங்கன்னா உங்க பாவத்தெல்லாம் பாவக்கா தீபமே செய்யப்படுது. புரிஞ்சுக்கலையா? பாவங்கள் தேக்க பாவக்கா பரிகாரம். அதுக்கு பாவக்காயுடைய ஓடு எப்படி இருக்கும்? முதல்ல யாரு சொன்னீங்க? சூப்பர். முதல்ல தோல் மாதிரி இருக்கும், கரெக்டுங்களா? அப்ப மேசத்துக்கு 10ஆம் பாவம் என்ன வேறு? மகரத்தோட உறவு என்ன? முதலை. 10ஆம் கர்மமா? அந்த கர்மத்துக்கு உண்டானது முதல் தோல் இருக்கக்கூடிய காய் பாவக்காய்கள் முதல் தோல். அதனால 10ஆம் பாவம் கர்மா. கொண்டு போய் தீர்த்த தெய்வம் போட்டீங்கன்னா உங்க கர்மம் அன்றோடு இருக்கு. ஐயா போடுங்க, இதுல பாவக்காய்க்கு தீபம் போடுங்க, பாவக்காய்க்கு தீபம் போடுங்க. பாவங்கள் தீர்க்க பாவக்காய் பரிகாரம். என்ன நல்லெண்ணெய் ஊத்துங்க, சனிதானே 10ஆம் கேடு. சார் அப்பவே தொழிலை பத்தி கேட்டீங்களா இல்லையா? தொழில் எப்படி கேட்டாரு விட்டுமா இல்லையா? தொழில் 10ஆம் பாவம் எப்படி வந்ததுன்னு கேட்டோம்ல, யார் சொல்லி? காலச்சக்கரத்துக்கு 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம்னா
அந்த 10ஆம் பாவம் நல்லா பாருங்க. அதுல என்ன கிரகம் உச்சம்? ரைட். செவ்வாய்னா பூமி உழவாளி. அதனால விவசாயம் பண்ணாங்களா? அந்த காலத்துல சேரு சகதி இருக்கிறது முதல்ல இருக்கும். அதனால அந்த சேரு சகதி இருக்கிற இடம் அந்த விவசாயம் பண்ற இடம். அந்த விவசாயம் 10ஆம் இடங்கள். அந்த செவ்வாய்ங்கிறது ஆயுதம். அந்த 7 காற்று எல்லாம் போட்டு அந்த 10ஆம் பாவம் உழுது நிலமாகி அந்த தை மாசம் சூரியன் அங்க வந்ததுனால அறுவடை பண்றீங்க. அப்ப அங்கதான தொழில் உற்பத்தி ஆச்சு. எல்லாம் உற்பத்தி ஆகி எப்படி ஆமா சனிக்கிழமை போடலாம். எதுவும் சனிக்கிழமை வீட்டுல காலபைரவரை கும்பிடுறதுக்கு கால்குலேஷனே கிடையாது. காலபைரவரை காலத்துக்கு முன்னாடி காலபைரவர். சரி பாருங்க, 10ஆம் பாவ தொழில் எடுத்தீங்களா? அங்க செவ்வாய்ங்கிறது விவசாயம் விளைவிச்சா, அங்க சூரியன்கிறது தை மாசம் வந்ததுனால அறுவடை பண்ணி காசு வச்சிருக்கீங்களா? அப்ப தேவையான எல்லாமே நீங்க செய்யறீங்க. ரொம்ப சந்தோஷம். இது எல்லாம் முடிச்சு மிச்சமான கையில காசு இருக்கும். லாபம் இருக்குமே தரா. அப்ப லாபம் எத்தனாம் இடம்? அதனால 10க்கு மேல 11 என்ன ராசி? அதனால கும்பம் அந்த காலத்துல பானையை போட்டு வச்சாங்க. லாபஸ்தானம் அல்லவா? அப்ப 11ஆம் பாவம் லாபம் அப்படின்னு வச்சாங்க. அப்ப லாபஸ்தானத்துல 11ஆம் இடம் உழைச்சு உழைச்சு ஓடா தேய்ச்சு அந்த காட்டுல கூட்டுறவு வங்கி கிடையாது. சார் பாவத்தை பரிகாரத்துக்கு வாழக்க பரிகாரம் வந்துருச்சு. எனக்கு சார் யாரெல்லாம் யமன் கண்டத்துல பிறந்துக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஒரு சக்தி வாய்ந்த மனிதர்கள். அதை விட மகள் யமகண்டத்துல பிறந்துக்கிறவங்க ரொம்ப பவர்ஃபுல். அவங்களோட யாரெல்லாம் பக்கத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு உயிர் பாதிப்பு வராது சார். உயிர் பாதிப்பு வராது. வியாழக்கிழமை காலையில 7 மணிக்கு யமகண்டம் யாருக்கு? யமகண்டம் தான் யோகம். நான் சொல்றது கேள்வி. யமகண்டம் அந்த யமகண்டத்தோட பவர் என்னன்னா, திருப்பாயிஞ்சினி ஒரு கோயில் இருக்கா? அந்த கோயில்ல கல்வாரி தாலி யமன வழிபட்ட ஸ்தலமா? அந்த கோயிலுக்கு யமகண்ட பண்ண போய் அந்த சாமிக்கு தேங்காய் பழம் மாலை வாங்கி நெருக்கத்தை வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோயில்ல ஒரு மணி நேரம் உட்காந்து வந்தா அந்த யமகண்ட தோஷம் நிவர்த்தி ஆயிடும். யமனே பாக்குறாரு. அந்த அதோட இடம் அப்படியே சொல்லியிருந்தாரு. தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு பூமாலை கல்கட்டு வாங்கி ஒரு நேரம் அர்ச்சனை பண்ணு. ரொம்ப நிறைவா ஒரு உள்ளுக்குள்ள குடும்பம் போறீங்களா? கல்வாடி கல்வாடி வேலையை பண்ணல பாறையில வாழை மரம் வச்சிருக்கு. என்னமா திருமணத்துக்காக திருப்பயஞ்சிலை திருப்பாஞ்சலி அதான் அந்த கோயில் யமன வழிபட்ட ஸ்தலம். கரெக்டுங்களா? சார் யாரெல்லாம் ராகு காலத்துல பிறந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான பரிகாரம். கேரளம் பிடிக்குது இல்லையா? சூரியனை பாம்பு கொடுக்குதல்ல. அன்னைக்கு கேரளம் பிடிக்கிற அன்னைக்கு ஆத்திர போய் உட்கார்ந்து உங்களுக்கு எந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணணுமோ அந்த மந்திரத்தை 1008 தடவை தண்ணி உட்கார்ந்து சொன்னீங்கன்னா
அப்படியே அந்த மந்திரம் பலிதமாகி என்ன பண்ணினாலும் அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா பலிதமா. எப்போ கேரளம் முடிக்கிறப்போ பாம்பு என்ன முழுகுது சார்? பாம்பு முழுகிறது யார்? சூரியன் முழுகிறது யாரு? பாம்பு முழுகிறது பிளஸ் ஒளியை மறைக்குது இல்லைங்களா? அப்ப அந்த ஒளியை மறைக்கும் போது யாருக்கு பவர் ஜாஸ்தி? சூரியனவே மறைக்குது. யாருக்கு பவர் ஜாஸ்தி? அப்ப ராஜாரத்தில் பிறந்ததுக்கு பவர் ஜாஸ்தியா? அப்ப பார்த்து தண்ணியை போய் உட்கார்ந்து 1008 முருகனா இருந்தாலும் சரி, சித்தர்கள் மந்திரம் வந்தாலும் சரி, எதை உருவேற்றினாலும் அதை உருவேற்றி உடம்புல உட்கார்ந்து வச்சுட்டீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் அந்த வாக்கு பழிந்து சித்தியாது. ஏன் கேட்டா சார், ராகு காலத்துக்கு ராகு வந்து சூரியனே ஒரு டைம் வாழ்க்கையில பொழுது கட்டுங்களா அந்த ஒளியை மறக்கும். அன்னைக்கு செய்யணும். இன்னொரு விஷயம் தெரியுங்களா? கடன் வாங்கிட்டு கட்ட முடியாம இருக்கிறீங்கல்ல, கேரளம் முடிக்கும் போது போய் கடனை காசு கொடுத்து போட்டீங்கன்னா அன்னைக்கு கடன் தீர ஆரம்பிச்சது சொல்றேன். கேரளம் பிடிக்கிறது இல்லைங்களா? அந்த கேரளம் பிடிக்கும் போது அந்த சூரியனுடைய பவர், அந்த பிம்ப ஒளி, அதோட சக்தி எல்லாத்தையும் இழந்திருக்கும் போது ராயத்த பவர் ஜாஸ்தி. அப்ப போய் நீங்க கடங்காரர்கிட்ட கொடுத்தீங்கன்னா கடங்காருடைய அதிகாரம் எல்லாம் குறைஞ்சு சூரியனுடைய ஒளிப்பவர் கருண் வந்து வீட்டுல பூமியை விழுகாதனால கடங்காரு கடன் கொடுத்தவர் ஜெயிச்சிருவாரு, கடன் கொடுத்தவர் தோத்துவாரு, கடன் கொடுக்க போனவர் ஜெயிச்சிருவாரு. புரிஞ்சுக்கலாமா? ராகு காலத்துல அதாவது வந்து ராகு காலத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். நீங்க கேரளத்துல எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வாழ்க்கையில 2 முறை தான் வருது. சார், யாரெல்லாம் குளிர் காலத்துல பிறந்திருக்கீங்களோ அவங்க எல்லாம் அனாதை பாடியோ அல்லது இறந்த பாடியிருக்கோ ஒரு மாலை வாங்கி போட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கன்னா குளிய கோஷம் பத்தியா அனாதை பாடிகளுக்கு அடக்கம்னா இதை விட சிறப்பு. ஏன்னா அது பேரே குளிகா. குளிகா சூரியனுடைய மகன் சனி, சனியுடைய மகன் மாந்தி. மாந்திங்கிறது இறப்பு. இறப்புக்கு ஒரு மாலை போட்டீங்கனாலே ஆத்ம சாந்தியா. நான் ஏற்கனவே லக்கணத்துல மாந்தி இருந்தா வேற தோஷம் சொல்லிக்கிறேன் ஐயா. என்னையா லக்கணத்துல மாந்தி யாருக்கெல்லாம் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வேற தோஷம். அதுக்கு பரிகாரமே அடக்கம் பண்ணதான் பரிகாரம். அது 50% அந்த யம பூஜை பண்றாங்க அங்கெல்லாம் அங்கதான் போயிட்டு வரும்போது அங்க நிறைய பேர் சாப்பிட்டீங்களா? அவங்களாவே அந்த கோயில்ல அதுக்கு வந்து 9 படிக்கட்டு. 9 படிக்கட்டுல செவ்வாய்க்கு வந்து அந்த படிக்கட்டு கல்வாடகி எல்லாமே நாகரிசி எல்லாமே அவங்க நாம போய் அந்த பணம் கட்டினா அவங்க வந்து எந்த வழிமுறையா செய்யணுமோ அவங்களே செஞ்சு கொடுத்தாங்க. மட்டும் 2 மாலை வாங்கிட்டு போட்டாங்க. மற்றபடி வேற எதுவும் நம்ம வாங்கிட்டு போயிருந்தா எப்படி செய்யணும்னு நம்ம கேட்கணும். அவங்களே சொல்லி சரி அங்கதான் பண்றாங்க சார். அதாவது திருப்பதியில நீங்க யாரு போனாலும் ஒரு 11 பேருக்கு சாப்பாடு அன்னதானம் போட்டுட்டு நீங்க அந்த கோயில 1 மணி நேரம் பண்ணலாம். அது வேலை செய்யும். ஏன்னா அது ரொம்ப பவர். இவங்க யமகண்டத்துல பிறந்துக்கிறவங்கன்னா அந்த ஒரு எதிரிகளை அழிக்கும் சக்தியும், 2வது இந்த பூமியில துணிச்சு வாழ்றவங்க யமனோட போராடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இவங்க எல்லாரும் யமகண்டத்துல பிறந்துக்கிறவங்களுக்கு அதிமீறியான சக்தி ஒண்ணு, அமோனிஷ சக்தி அவங்ககிட்ட இருக்கும். நீங்க என்ன சொன்னீங்களாமா?
யமகண்டத்துல பிறந்தவங்க பெரிய கொடுமை நினைப்பான். நம்ம சொல்ற ஆள் வேலை யமகண்டம். கேளுக்கு எந்த காலம்? கேளுக்கு எந்த காலம் ஐயா? ஞானம் மோட்சம் இருக்கிற காலம் எந்த காலம்? யமகண்டம். யமகண்டத்துலதான் ஞான கேளுக்கு யமகண்டம் ஞாயிற்றுக்கிழமை 12 மணிலிருந்து 1:30 மணிக்குள்ள யமகண்டத்துல கேளு பகவானுக்கு பூஜை பண்றாங்க இல்லையா? அப்ப பவர் யமகண்டத்துக்கு கேளு ஞான காலம் தானே. நான் இரவு யமகண்டத்துல பிறந்தேன். நான் 9:15 இரவு யமகண்டம், பகல் இல்லையா? இரவுல பிறந்திருக்கோம். எப்பவுமே ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆராய்ச்சி. எங்கெங்கெல்லாம் கோயில் இருக்குதோ அங்கெல்லாம் புண்ணியத்தை தேடுறது நம்ம வேலை. காரணம் என்னன்னா, நம்ம கூட யாராவது வந்தாங்கன்னா அவங்க பலன் அடைஞ்சாங்க. அதுக்கு என்ன காரணம்? எவனோட பணம் பாதுகாப்பு ஜாஸ்தி தானே, அப்ப பவர் தானே. அதனால ஒருவேளை நான் எவனுக்கு யாரு கூட வாங்கிட்டேன் சொல்றது. ஐயா நீங்க பெண்ணா இருந்து உங்களை பொன் பார்க்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். ஆமாங்க, கரெக்ட். என் பொண்ணு போறேன்னு வந்து பாத்துட்டு போற மாப்பிள்ளை கல்யாணம் ஆயிடும். இவர் நின்று ஊருக்கு அந்த பவர் எப்பவுமே உண்டு. அவங்க நோக்கி பாக்குறதானே. சூரிய வீடு, சூரியன் இருக்கிற பவரா பாக்குறதுல பாக்குறா. அப்ப சூரியன் நேரம் எங்க பாக்குறோம்? கும்பத்தை பார்க்குமா? சிம்மத்துல இருக்கிற சூரியன். சரி, அது கூட வேண்டாம். ஏன்னா சித்திரை மாசம் பார்த்துருக்கேன். சித்திரை மாசம் சூரியன் எங்க இருக்கும்? இல்ல, சித்திரை மாசம் மேசத்துல சூரியன் எங்க இருக்கும்? உச்சத்துல இருப்பாரு. அவர் எங்க பாப்பாரு? 7ஆம் பாவத்தை பாப்பாரு. அப்ப நம்ம எந்த பொண்ணெல்லாம் கல்யாணம் ஆகிற பொண்ணெல்லாம் இப்படி கொண்டு எடுத்தீங்கன்னா அவங்க எல்லாம் நம்ம பேரை பார்த்தோம்னா அவங்களுக்கு எல்லாமே இந்த சூரியனோட பவர் கல்யாணம் இருங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த பவர் மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஐயா சொல்றாரு. ஐயா சூரியன் எனக்கு நேசத்துல உச்சம். ஆல்ரெடி நம்ம பூர்வ நட்சத்திரம், அது ஆதி பராசக்தி. சூரியன் உச்சமா இருந்தா அது 7ஆம் பாவம் நேசத்துல இருந்து எங்க பார்க்கிறோம்? நம்மளுக்கு ராசினாலே உச்சம் தானே. பூர்வ நட்சத்திர அதிபதி, பூர்வ நட்சத்திர அதிபதி சொல்றாரு, அவர் ஆட்சி. நான் சொல்றது ராசியோட வீடு. நம்ம பிறந்ததுக்கு வீடு கொடுத்தவங்க யார்? பிறந்ததுக்கு வீடு கொடுத்தவன் நான். பூர்வ நட்சத்திரம் ஒரு வீட்டுல பிறந்திருப்பேன். எந்த வீடுங்க? சிம்மம். அந்த வீடு கொடுத்தவர் உச்சம். உச்சமாக அந்த பவன் எல்லாம் எங்க விழுகும்? துலாத்துல விழுகும். அப்ப காலச்சக்கரத்துக்கு அது 8வது வீடு. அப்ப யாரெல்லாம் கல்யாணம் ஆகாம இருக்காங்களோ அவங்க ஜாதகத்தை எல்லாம் நம்ம சும்மா தொட்டு வாழ்த்துனா போதும், அவங்கள பார்த்தா போதும், அவங்களுக்கு இந்த பார்வை விழுந்தாலே ஒரு கல்யாணம் ஆகின்னு சொல்லுவாங்க. கேட்டுக்கலாமா? நான் 140 கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். போதுங்களா? 3 வாரம் கொடுத்தோம். எங்களுக்கு வேலையே இருக்குதானே. எங்கெல்லாம் புரிஞ்சிருக்க சேர்க்கறத வேலை, பிரிக்கிறது வேலை. புரிஞ்சுக்கலையா? எங்களுக்கு இந்த விருத்தம் சொல்றதுக்கு, மங்கை போடு பண்றதுக்கு, இந்த கையில லிங்கம் கட்டுறதுக்கு, இதுக்கெல்லாம் இந்த ஜோசியத்துல படிச்சாதான் வரும். அதனால கொஞ்சம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கூப்பிடு மாரிமுத்தை கூப்பிடு, அவர் சாமி அடிக்கிட்டு நல்லா இருக்கு வீடு வீட்டு கூப்பிடுவோம். நாங்க போய் சாமி அடி அந்த மங்கைக்கு முடிச்சு கொடுத்துருவோம். இப்படியே நம்ம வயசுக்கு ஒவ்வொரு கல்யாண மண்டபத்திலையும் போய் எங்களது ஐயர் போட மாட்டாங்க, எங்களது ஜோசியர். அதனால நம்ம உட்கார வச்சு ஒவ்வொரு மங்கையும் முடிச்சு கொடுத்து எல்லாத்துக்குமே ஆம்பளை பையன், ஆம்பளை பையன். அப்படி எல்லாத்துக்கும் ஆம்பளை பையன் 140 மங்கையும் முடிச்சு கொடுத்துருக்கேன். அப்போ இந்த பவர் எங்க இருந்து வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல. அப்போ நம்ம பிறந்த ராசிக்கு வீடு கொடுத்தவர் உச்சம். அவர் போய் 7ஆம் பார்வை, அவர் காலத்துக்கு 7ஆம் நாள் கல்யாணம்ன்ற இடத்தை போய் பாக்குறதுனால அப்படி உள்ளவங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு முன்னாடி போயின்னா கல்யாணமே நின்று போகாது. சரிங்களா? அந்த கல்யாணம் நடந்துடும். அந்த கல்யாணத்துல பிரச்சனை இருந்தாலும் பூரெல்லாம் போய் சரி பண்ணும். ஏன்னா அது ஆதி பராசக்தி பெண்ணுக்கு சப்போர்ட் ஆகிருக்குங்க. அதனால எல்லா காரியம் நடக்கும். புரிஞ்சுக்கலையா? இதெல்லாம் நம்ம ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பண்ணுங்க. பிறப்பு என்னமோ உத்தியோகத்துல போட்டோம். பிறந்ததுக்கு அப்புறம் ஜாதகம் நம்மகிட்ட கிடைச்சா அதை நம்ம உயிரோட வச்சிருக்கோம். நம்ம உயிரோட இருந்து வச்சிருக்க முடியும். ஜாதகம் உயிரோட இருக்கணும், உயிர் ஓட்ட. அதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணலாம். ஒரு சிம்பிளா ஒரு லாஜிக். இப்ப நவகிரகம் இருக்கலையா? விக்கிரகம் இருக்குல்ல, அந்த விக்கிரகம் இருக்கலங்க. அந்த விக்கிரகம் 9 நவகிரகம் 100 ரூபாய் சின்னதா வாங்க. இந்த மாதிரி ஒரு தட்டுல
அது நீங்க ஒரு ராசி கட்ட பழகி இருக்கு, அது மாதிரி ஒரு ராசி கட்டம் போட்டு உங்க ஜாதகத்துல எந்தெந்த ராசியில என்னென்ன கிரகம் இருக்கு உங்களுக்கு தெரியுமல்ல, அந்தந்த இடத்துல அந்தந்த விக்கிரகத்தை வச்சு சரியா அதை வச்சு டெய்லி அதுக்கு தீபாவளி மாதிரி போட்டு உங்க ஜாதகத்தை பாவம் ராஜகாலியம்மன் சொல்லிட்டு திண்டுக்கல் பக்கத்துல தெற்குப்பட்டியில வந்து இதை வந்து கோச்சார கிரகங்களை வச்சு பூஜை பண்ணி தராங்க சார். அங்கேயே சார் நீங்க கோச்சாரத்தை பண்றீங்க, நான் பரவலே ஓப்பன் பண்ணுங்க. சுயஜாதகத்தை சுயஜாதகத்தை சொல்லுங்க சார். நீங்க அந்த காலத்துல ரங்கப்பட்டி இருக்குமா, நீங்க என்னைக்காவது ஒரு நாள் ஜோசிக்கிற ஜாதகம் பார்த்தா அந்த 2 வருஷம் 3 வருஷம் நல்லது சொல்றேன் அப்படிங்க. அது வரைக்கும் அந்த ஜாதகத்தை எடுத்து பொட்டி போட்டு பூட்டி அட்டாளி வச்சிருவாங்க. இது எப்படி கிரகம் வேலை செய்யணும், அது வேலை செய்யாது. நீங்க இந்த ஜாதகத்துல அந்த கிரகத்துல கும்பல பாரு. அதனால நீங்க வந்து ஒரு காப்பர் தகடு இருக்கு இல்லைங்களா, அந்த காப்பர் தகடுல விக்கிரகமே வாங்காட்டி கூட காப்பர் பிளேட் ஒன்று வாங்கி ஒரு ஒண்ணு அந்த தகடுல ஒரு ராசி கட்டை வரைஞ்சு உங்க கிரகம் லக்குல ராசி நட்சத்திரம் என்ன வருஷம் எழுதி அது ஒரு பால் பன்னீர் தேன் இளம் மஞ்சள் திருப்பதி அபிஷேகம் பொங்கல் நெய்வேதி எல்லாம் வச்சு உங்க ஜாதகத்துக்கு ஒரு முருகன் ஒரு விமாசம் முருகன் வச்சு உருவேற்றி பவர் பண்ணி ஒரு நெய்வேத்தியம் காமிச்சு டெய்லி ஒரு 48 நாள் இது உருவேற்றினா உங்க ஜாதகம் பவர் விளங்குற. நான் எனக்கு பூஜை பண்ண வேண்டியீங்களா, நான் ஹோமம் பண்றேன் எங்களுக்கு வள்ளுவர் பூஜை. அதனால நாங்க பூஜை அவங்களுக்கு பூஜை பண்ணும்போது என் சாதகத்தை எடுத்து பணத்துல வச்சிருவேன். அது விநாயகருக்கு ஃபர்ஸ்ட் சங்கல்பம் பண்ணும்போது இந்த சங்கல்பம் பண்றேன். முதல்ல நம்ம சக்தியோட இருக்கணும், சக்தியுள்ள சாமி கும்பிட்டு புத்தியுள்ள உழைப்போம்னு சொன்னாங்க, புரிஞ்சவங்களுக்கு அதுக்காக சொன்னோம். அப்ப நம்ம உருவேற்ற நம்ம ஜாதகம் போறாரு, புரிஞ்சுங்களா. நான் என்ன பண்ணுவேன், அந்த ஜாதகத்துல எடுத்து ஒரு வானா குண்டா இருக்கு இல்லையா, குண்டா அந்த குண்டாவில பூஜை பண்ணி அந்த பிரசாதத்தோட எடுத்து அந்த குண்டாவில போட்டு தண்ணி ஊத்திடுவேன். அந்த எசன்ஸ் எல்லாம் ஆகிடும். காலையில குளிச்சுடுவேன். அதாவது என்னுடைய கிரகதோஷம் என்னுடைய கிரகத்தை அது நம்ம குளிக்கும் போது என்ன பவர் பண்ணுவோம் அதை வந்து செடியில விடுறதுக்கு பதிலா நானே உடம்பு குளிச்சுக்குவேன். அப்ப நம்ம உடம்பு தெரிஞ்சிக்க முடியும்ல. அப்ப சக்தியை எது வெளிவிடாதீங்கன்னு சொல்றேன். அது பவர் அந்த யாருக்கு ரகசியத்தை சொல்லி கொடுக்குறாங்க, சொல்லி தர மாட்டாங்க. இருந்தாலும் இப்ப நீங்க ஒண்ணும் வேண்டாம், ஜாதகத்தை கொண்டு கல்விகளை வச்சு அன்னைக்கு கல்யாணத்து அன்னைக்கு முதல்ல சாப்பிட்டு போயிட்டு ஜாதகத்தை கொண்டு கருவறையில வச்சு ஒரு தீபாவளி காமிச்சு பூவோட எலுமிச்சு பழத்தோட கொடுத்துருவாங்க பூசாரி. கத்துங்களா. நான் என்னன்னா தெரிஞ்ச கோயில் முருகன் கோயில் விநாயகர் கோயில் இதெல்லாம் இருந்தா உங்க ஜாதகத்துல நிறைய தோஷமே இருந்தாலும் கூட சொல்லிட்டே இருக்க வேண்டாம். அந்த காப்பர் பிளேட் இருக்குதுல்லைங்க, ஒரு 48 நாளைக்கு கருவறைக்குள்ள பூஜையில வச்சு கொடுங்கன்னு சொன்னா 48 நாள் ஒரு எழுதி கொடுப்பாரு. வாங்கி தொழில் பண்ண வச்சுக்க ஜம்மு இல்லைங்க. நீங்க ஒரு கும்பாசத்துக்கு போறீங்க, ஐயர் இருப்பாரு, அவர்கிட்ட ஐயர் இந்த தகலை வச்சு எல்லா முத்திரையும் கொடுத்து முறையா பூஜை பண்றீங்க. இதையும் வச்சிருக்கீங்க, அது உருவேற்று வைங்க. கும்பாபிஷேகம் பண்ணி இந்த சாமியோட தீர்த்தத்துக்கு அந்த கும்பத்துக்கு சக்தி ஊருன இந்த தீர்த்தத்துக்கு பவர் போடும் போது நம்ம வச்சு ஜாதகம் பவர் போடும். நம்மளும் நல்லா இருக்கிறவங்க நம்ம சோசியம் நல்லா இருக்கும். கண்டிப்பா இதெல்லாம் இது என்ன தப்பு சொல்லணும். நம்ம ஜாதகத்தை நம்ம உயிர் கொடுக்குறோம், தோஷம் தோஷம் சொல்றோம், ரைட்டு. என்னைக்கு வந்து அந்த தோஷத்தை முறியடிச்சு நம்ம சத்தியம் கொடுக்க முடியும். நம்ம ஜாதகம் நிறைய பேரோட ஜாதகம் வாங்குறீங்க, நம்மளுக்கு பலவீனம் இல்ல, அவங்க நெகட்டிவ் எல்லாம் நம்ம தாக்கிய கூடாதுல்ல. அதுக்கு முதல் நம்ம ஜாதகத்துக்கு இங்க பவர் ஏற்றுங்க. அந்த காலத்துல ராஜராஜ சோழன் கோயில சாமியை பிரதிஷ்டை பண்ணும் போது 2 ஜாதகத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணிட்டேன், புரிஞ்சுதுங்களா. அப்ப உருவேற்றும் போது லிங்கத்துக்கு மட்டும் உருவேற்ற சாதகத்துக்கு உருவேற்ற இருக்குதுங்க, அதனால பேர் அழியல, புரிஞ்சுதுங்களா. நம்ம ஏதோ சிம்பிளா ஒரு பூஜை பண்ணி நம்ம வாங்க. நீங்க யாரோ ஒருத்தருக்கு சக்கரம் எழுதி லட்சுமி சக்கரம் விநாயகர் சக்கரம் எழுதி டிஸ்டிக் எல்லாம் எழுதி நீங்க அங்க போய் வைக்கிறீங்கல்ல, எங்க ஒருத்தர் கொடுக்குறீங்க அதானே, அப்படிதான் ஒருத்தர் கொடுக்குறீங்க. நான் எதுக்குன்னா நம்ம சக்கரத்தை எழுதி நம்ம வீட்டுல நம்ம நேரம் எல்லாரும் பார்த்து நம்ம ஜாதகத்தை எல்லாரும் பார்க்கணும். பார்த்தாக்க முதல் போடுவோம். ஐயா ஒரு கோயில்ல ஒரு சிலை எடுத்து வச்சிருக்கீங்க, அங்கிருந்து எல்லாரும் பாக்குறீங்க, அந்த சிலை பார்வையோட வராதா, நம்மளோட கண்ணோட பார்வை மொட்டை மாடியில் போய் நீங்க மலாக்கப்படுத்து எப்படி காலை கை மாசனையா தலான்னு படுத்து அண்ணாந்து பாருங்க, நட்சத்திரம் தெரியுமா தெரியாதா,
சரி, அது எத்தனை கோடி மைல் கட்டப்பட்டிருக்கு? அது கூட ஒரு லைட் வெளிச்சமா தெரியுது. இங்க உட்கார்ந்து இருக்கிற அம்மாவுடைய கண்ணு என்னை பார்க்கும்போது என்னோட பவர் என்ன படும். அப்போ எத்தனை புண்ணியமான மனிதர்கள் இருப்பாங்க. இத்தனை பேர் இந்த ஜாதகத்தை பார்த்தா எல்லாமே காப்பருக்கு பவர் ஜாஸ்தி. காப்பருக்கு பவர் ஜாஸ்தி. தாயகங்கிறது உருவாக்கப்பட்டது. காப்பர் என்பது ஒரு உலோகம். அது வந்து பஞ்சபூதத்துல ஒண்ணு. தங்கம், வெள்ளி, பித்தளை, செம்பு, வெங்காயம். அப்ப ஜாதகத்தை எழுதி சும்மா நீங்க வைங்க, அது வேலை செய்யும். சார், நீங்க காப்பர் வந்து கரண்ட் தானே தயார் பண்ணுது? காப்பர் தானே கரண்ட் வருது. இந்த சுவிட்ச் போடுறாங்க சார். இந்த இடத்துல பல்ப் இருக்குது. இங்க இருந்து கரண்ட் கடலை பார்க்க முடியாது. சுவிட்ச் போட்ட செகண்ட் கூட லைட் இருக்குன்னா எவ்வளவு பவர் பாஸ் ஆகுது. அப்ப அந்த காப்பர் பிளேட் எவ்வளவு சக்தி இருக்குன்னு சொல்றாங்க. அது இன்னும் சொல்ல போனா அதை விட ஒரு அவசியத்தை சொல்றாங்க. நீங்க காப்பர் பிளேட்டை முதல் மலங்காட்டு கொண்டு போய் வச்சு, மலங்காடு ஏதாவது கால் திதிபடாத இடம் ஏதோ ஒரு இடத்துல போய் மண்ணுக்குள்ள வச்சு, இந்த இடி என்ன பண்ணும்? விழுந்ததுன்னா இந்த காப்பர் மேலதான சக்தி கூடும். மண்ணுக்கு சக்தி கூடுமா? மண்ணு இருக்கிற பவர் காப்பர் தவறு. மேல இருக்கிற ஒளியும் பவர் தவறு. நிலாவோட பவர் கிளவர், சூரியனோட பவர் கிளவர். ஒரு 48 நாள் கண்டுக்காம இருக்கு. 48 நாளுக்கு அப்புறம் அந்த கம்பு அதை எடுத்து வந்தீங்கன்னா அதுல நீங்க உங்க ஜாதகத்தை வரைஞ்சு வச்சுக்கணும். சரியான பவர் அல்லவா? பஞ்ச ஊடகங்கள் பார்க்க எவ்வளவு பவர் வைப்ரேஷன். இதெல்லாம் நீங்க செய்யலாம்ல சார். நம்ம ஜாதகத்தை நம்ம இயக்கிறீங்க, நம்ம ஜாதகத்தை வேற யாரும் இயக்குவா சார்? சொல்லுங்க. உங்க ஜாதகத்தை நீங்க இயக்கிறீங்க, உங்களுக்கு பல யாரும் இயக்குவா? சொல்லுங்க. கரெக்டுங்களா? நீங்க திருஷ்டி கழிக்கிறீங்கல்ல, நீங்க காப்பர் பிளேட் உங்க ஜாதகம் தானே. இதுக்கு முதல்ல எலுமிச்சம்பழம் சுத்தி போட்டீங்கனால இந்த திருஷ்டி கழிச்சாலே இந்த திருஷ்டி போயிருங்க. புரிஞ்சா? நீ வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு நம்மள சொன்னா தானே எதுக்காக மந்திர மாட்டேன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க இங்க சொல்லிட்டே வச்சுக்கிறது நம்ம ஒரு சாமி பொருள் வந்து நினைச்சுக்கோங்க. ஆல்ரெடி இந்த வேலை பொருள் பண்ணுறீங்க. புரிஞ்சுங்களா? எல்லாரும் வரவங்களுக்கு ஜாதகம் தொட்டு போட்டாலும் என் அரிசி எடுத்து அது மேல போட்டாலும் என்ன வாழ்த்துற போல ஒரு ஜாதகத்தை வாழ்த்துறாங்க. இதை வாழ்த்துறதுல இது வாழ்த்துறல, இது வாழ்வுல. இன்னொரு நீங்க போற காலத்து மேல ஒண்ணு செய்யுங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு வாழ்த்துறன்னு சொல்லிட்டு கல்யாணம் எல்லாமே அதிகமான மேக்கப், அதிகமான அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஜனங்களே கண்ணுக்கு தெரியாம கொஞ்சம் காலம் போகுது இல்லைங்களா? கஷ்டமா இருக்குல்ல? இப்ப நீ ஒருத்தர் வந்து பொண்ணு மாப்பிள்ள பத்திரிகை வைக்கும் போது நல்லா சொல்றாரு, மாரிமுத்து நீங்க எல்லாம் முன்னாடியே குடும்பத்தோடு வந்துடணும், வந்து எல்லாம் எங்களை எல்லாம் பிள்ளைங்க நல்லா வாழ்த்துட்டு போகணும், நீங்க எல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நிறைய ஆசீர்வாதம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க இருந்து நம்ம போகும்போது அப்பா அம்மா, மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவும் பொண்ணோட அப்பா அம்மாவும் முன்னாடி இல்லாத நம்ம வந்தது தெரியும். ஆமா சார், வந்திருக்காரு வரவேற்பு கொடுத்தா நம்ம இங்க போறதுக்கு நல்லா இருக்கும். இங்க போனே ஒரு பொம்மை எடுத்து வச்சிருப்பா வணக்கம் எங்க முன்னாடி. ஆமா, அது வணக்கங்க. இதுதான் நம்ம போய்தான் வணக்கம் சொல்றது. அப்புறம் பார்த்தா கண்டுக்கவே மாட்டாங்க. கண்டுங்களா? அங்க போனா போட்டோவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் செல்ஃபிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இனிமேல் பிள்ளை பெற்றவங்க பையன் பெற்றவங்க இனிமேல் ஒரு காலம் மாறணும். அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்றாங்க. இப்ப நம்ம எழுதுற காப்பர் பிளேட் இருக்குது இல்லைங்களா, அந்த காப்பர் பிளேட்ல அவங்க ஜாதகத்தை எழுதி, பொண்ணு மாப்பிள்ளையோட ஜாதகத்தை எழுதி மணவரைக்கு ஸ்டேஜ்ல முன்னாடி வச்சு மஞ்சள் அரிசிய ஒரு 10 கிலோ போட்டு வச்சிருக்க. யாரு வந்தாலும் அவங்க மேல அரிசி எடுத்து மேல போட்டு இந்த ஜாதகத்தை மேல போட்டு பார்க்க சொல்லுங்க. நீங்க இப்ப தகடு சொன்னீங்க இல்லைங்க, அது எனக்கு தெரியாது. ஆனா அந்த மஞ்சள் அரிசி போட்டு வாழ்க்கைதான் நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு அந்த ஆசையில இருக்கு. மஞ்சள் அரிசிய பொண்ணு மாப்பிள்ள மேல எடுத்து வச்சீங்கன்னா வாழ்த்துவாங்க. முதல் தப்பே சம்மதி கலக்கிறவங்க அதெல்லாம் செய்யறது. அது போட்டோவுக்கு இணைஞ்சது, அதுக்கு இணைஞ்சது, இதுக்கு இணைஞ்சது, அந்த ஸ்டேஜ் வந்து அப்படி ஒரு டெக்கரேஷன் போகணும்னு நினைக்கிறாங்க. நான் என்னங்கிறேன்னா, அந்த இடத்துல ஒரு ஃப்ரிட்ஜ் ஏதோ ஒரு மேல அரிசி அவங்க பக்கத்துல வச்சு வர்றவங்க கையில இந்த உள்ளங்கை இருக்கு இல்லைங்களா, இந்த தன ரேகைன்னு ஒண்ணு சொல்லுவீங்கல்ல, தன ரேகை. இப்ப தனம்னா காசா, தன ரேகை, ஆயுள் ரேகை, என்னென்னமோ சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஜீவகாந்தம். ஜீவகாந்தம் இங்க இருக்கல,
இதுவும் வச்சீங்கன்னா ஜீவகாரம். இந்த ஜீவனுக்கு இருக்கும். இதுல அரிசிய அவங்க கையில எடுத்தா இவங்களோட பதிவெல்லாம் அந்த ரேகையில பதிவாயிடும். மனசார நினைச்சு இந்த 100 ஆண்டு காலம் இவங்க எவ்வளவு சூழ்நிலையில பிரச்சனைகள் வந்தாலும் இவங்க பிரியாம நல்லா சேர்ந்து வாழ்ந்து குழந்தைகள் எல்லாம் பெற்று இந்த பூமிக்கு நல்ல அழகுள்ள அறிவுள்ள புத்தியுள்ள ஞானமுள்ள குழந்தைகளா பெற்றோன்னு சொல்லி மனசார இந்த அரிசி எடுத்து அவங்க 2 பேருக்கு மேல போட்டாங்கன்னா அவங்க ஜாதகத்துக்கு அப்பாற்பட்டு இவங்க வாழ்த்துல ஒரு புண்ணியமே இவங்க 2 பேர்த்துக்கும் சேர்த்து நல்ல சிறப்பா இருக்கும். கட்டுக்கையா இப்படியே 1000 பேருக்கு கூடிய வந்து சாப்பாடு போட்டு கல்யாண ஆசீர்வாதம் வாங்கினா அவங்களுக்கு அந்த மங்கலியத்துக்கும் அவங்க உடம்புக்கும் அவங்க உச்சியில இருந்து பாதத்துக்கும் முழுமையான ஆசீர்வாதம் பெரியவங்களுக்கு கிடைச்சதுன்னா எவ்வளவு பெரிய புண்ணியத்தை அவங்க ஸ்டேஜ்ல வாங்குவாங்க. ஆனா அத்தனை புண்ணியத்துக்கும் போட்டோ கேமரா எடுத்து அவங்க வரவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க, நல்லா இருப்பேன் ரைட்டு போயிட்டு வரேன் அவங்க கீழே தள்ளி விட்டு போட்டாதான் போடுறேன். எங்காவது மனசார இந்த உள்ளத்துல இருந்து ஆத்மார்த்தமா வாழ்த்தி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சுலோகம் படிச்சு வச்சுக்கிறாங்க. வாழ்த்துறதுக்கு டைம் கொடுக்குறாங்கன்னு பாரு. நிஜமா போய் சொல்லுங்க. இது காலம் மாறணும்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? நாம அங்கிருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தாண்டி ஒரு கல்யாணத்துக்கு போறோம். வாழ்த்துறதுக்கு கூட நான் தயாரா இருக்கேன். நீங்க வாழ்த்துறதுக்கு நீங்க மஞ்சள் அரிசி கையில கொடுத்து நீங்க இடம் கொடுக்கணும். அப்பதான் நான் வாழ்த்துறேன். புரியுதுங்களா? பச்சரிசி உடைஞ்சிருக்க கூடாது. முறையாக பச்சரிசி அந்த மாதிரி உள்ளங்கையில ஒரு நிமிஷம் வச்சு நம்ம வாழ்த்தணும்னா அது கண்டிப்பா நல்ல வாழ்த்தா இருக்கும். அந்த காலத்துல பச்சை நெல்லுல குத்தி அரிசியை புடைச்சு புரண அரிசி எல்லாம் கழிச்சு ஒரு அரிசி கூட ஊனமாகாம மஞ்சள் போட்டு பிணைஞ்சு மணவரையில வச்சிருப்பாங்க. அவங்க வாழ்த்தும் போது எப்படி வாழ்க்கணும் நீங்க பாத்துருக்கீங்களா? அந்த வாழ்த்தெல்லாம் சொன்னா நீங்க தாங்க கிடைக்கும். எனக்கு நீங்க எல்லாம் தூங்குறதுனால நான் சரிங்களா? அந்த வாழ்த்துக்கள்ல நிறைய ரகசியம் இருக்கு, நான் சொல்றேன். இந்த வாழ்த்து வாங்கினாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில ஜாதகத்துல என்னென்ன தோஷம் இருந்தாலும் அது எல்லாமே நிவர்த்தி. அதிகமா விவாகரத்து வர்றதுக்கு காரணமே கல்யாணம் பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டதான், கடவுள் நிச்சயிக்கப்பட்டதான், தெரிஞ்சே செய்யற சில தவறுகள்னால ஆசீர்வாதம் பத்தல. புரியுதுங்களா? ஆசீர்வாதம் பத்தல. பொண்ணுக்கு மேக்கப் பத்தலைங்கிறது இல்லை, ஆசீர்வாதம் பத்தல. வார்த்தை பாத்தீங்களா? ஆசீர்வாதம் பத்தல. இந்த ஆசீர்வாதம் நிறைஞ்சிருந்தா எந்த சூழ்நிலையில அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருவாங்க. இது முக்கியமா முக்கியம் இல்லையா சொல்லுங்க சார். மனநிலையில எல்லாரும் மஞ்சள் அரிசி வைக்கலாங்களா? கொஞ்சம் பூ குதிரை பூ எல்லாம் கலந்து கொஞ்சம் வைக்கலாமா வேண்டாமா சொல்லுங்க. ஏன்னா ஐயர் வந்து ஒரு சின்ன தொல்லையை வச்சு விநாயகர் அர்ச்சனை பண்ணிட்டு அவங்க வச்சுட்டு அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா 1000 பேர் வாழ்த்துறதுக்கு முதல் நம்மளே தக்க மஞ்சள் அரிசி வைக்கல. பட்ஜெட் எதுக்கு வாழ்த்துட்டானா ஒருத்தர் வாழ்த்துனா எல்லாரும் எடுத்துட்டு வாழ்த்துவாங்க. அங்க பூரா மேல பூராம நம்ம உடம்புல சனியோட ஆதிக்கம் எல்லாம் இருந்தா கூட அது குருவோட ஆதிக்கம் மாதிரி. குரு என்ன? மஞ்சள் தானே. மஞ்சள் அரிசி, சந்தனங்கிறது மனசு, குருங்கிறது மஞ்சள். ஆசீர்வாதம் பண்ணா தெளிவாய்க்குள்ள ஆக மாட்டாங்க. திருமண பொறுத்து வரும்போதே இந்த விஷயத்தை நம்ம மேற்கொள் காட்டணும். என்னங்க திருமண பொறுத்துக்கு வரும்போதே உங்க விஷயத்தை வந்து நம்ம மேற்கொள் காட்டி செய்யுங்க அப்படின்னு சொல்லணும். நான் சொல்றேன் பாருங்க, எவ்வளவு போட்டா வீடியோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அளவே எழுத போற காலம் வந்தாச்சு. புரிஞ்சுங்களா? எவ்வளவு போட்டா வீடியோ முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அந்த முக்கியத்துவத்துக்கு இது பண்ணி கொடுத்து ஒரு அன்னைக்கு ஒரு நாள் ஒரு வெத்தலை வச்சுதான் ஒரு இடத்துக்கு நான் போறேன், ஒரு கூட செல்ஃபி எடுக்கு. புரியுதுங்களா? ஒரு கல்யாணத்துக்கு போனேன், நிச்சயதார்த்தம் கல்யாணம், ஒரு கூட செல்ஃபி எடுக்குது. செல்ஃபி எடுக்கும்போது பின்னாடி குத்து விளக்கு இருந்தது. அது ஒரு ஜருகு மாதிரி துப்புட்டா போட்டிருந்தாங்க. லைட்டா 10 காசு அளவுக்கு தப்பு பிடிச்சிருச்சு. ஒருத்தர் அமைச்சிட்டார். இத மாப்பிள்ள லைட்டா அப்படி பார்த்தேன். அவருக்கு மனசே இல்லை. என்னடா ஒரு வயசு பொழுது தீ பிடிக்குது, என்ன நடக்குமோ? இப்போ போட்டா வாப்பண்ணு கேமரா பண்ணு அப்ப வீட்டுல ரெஸ்ட் எடுத்து வரணும் உள்ள போயிட்டு இதுல இருந்து என்ன தோணுதுங்க? ஆடம்பரம் அழிவு பிடிக்குதுங்க.
கோயிலாவே வழிபாடு பண்றப்ப ஒரு நம்ம தான் ஒரு சில கருத்துக்கள் சொன்னாங்க. பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைய வந்து பெண் குழந்தைய நான் அதை விட இன்னொரு ஐடியா சொல்றேன். இனிமேல் இவங்க வாழ்த்து வாங்கன்னு என்னால சொல்ல தெரியல. இருந்தாலும் ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல போறேன். மாப்பிள்ளையோட ஜாதகத்தையும் பொண்ணோட ஜாதகத்தையும் பத்திரிகையில போடுங்க. அவங்க கிட்ட வீடு வீட்டுக்கு போகும் நம்ம ஜாதகம். அங்க கையில வாழ்த்துவாங்கல்ல. மாப்பிள்ளையோட ஜாதகம் பொண்ணு மாப்பிள்ளை போனாலும் போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு மாப்பிள்ளையுடைய மூலாதாரம் எது? ஜாதகம். அவங்க ஜாதகம் இன்னாருக்கு ஜாதகத்தை போட்டு நீங்க மனசார நீங்க அவங்களோட ஜாதகத்தை போட்டு இந்த ஜாதகத்துக்கு வாழ்த்துக்கு அங்கேயே அவங்க வாழ்த்து வாங்கினா அந்த ஜாதகத்துக்கு அங்கேயே பிறப்பம் செய்யுமா? இல்லையா? இனிமேல் ராசி கட்டம் நம்ம ஜாதகம் மட்டும் இல்லைங்க, ஒரு பத்திரிகையில ஒரு பக்கத்துல போட்டோவை போட்டு ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் போட்டு மனசார அரிசி போட்டு வாழ்த்தி எல்லாரும் பத்திரிகையோட அந்த இன்விடேஷனோட வீட்டுக்கு வருவாங்க. வந்து அந்த ஆத்மா கிட்டே சேருவாங்க. அது நல்ல விஷயம் தானே? பேரன் போட்டீங்க, உருவத்தை போட்டீங்க, தேவை பத்தி போட்டீங்க, ஜாதகத்தை போடுங்க. என்னையா அதை போட்டு மனசார அப்படி வாழ்த்துனா கண்டிப்பா அவங்க நிலைமை மாறும். எல்லாத்துடைய கையிலும் அவங்களோட ஜாதகம் வந்து போன நல்லது நடக்குதான் சொல்றேன். அதை ஏன் குற்றமா பாக்குறீங்க? குற்றமா பார்க்க வேண்டாம். குற்றமா பார்த்தா நிறைய குற்றத்தை கண்டுபிடிக்கலாம். அதுதான் அவங்க குற்றமா பார்க்க கூடாது. அதுக்கு நமக்கு என்னன்னா அந்த ஜாதகம் அவங்க கையில தொட்டு வாங்கணும். அப்படி இல்லைனாலும் என்ன பண்ணணும்னா நீங்க இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பொண்ணு மாப்பிள்ளையோட ஜாதகம் இவங்க 2 பேரும் ஜாதகம் கொடுத்தா நம்ம கல்யாணம் பண்ண போறோம் ஒரு தட்டுல வச்சு வீடு வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட தொட்டு ஆசீர்வாதம் அங்கேயே ஜாதகம் வாங்கிருக்கு. அதே போதும். அவங்களே வாங்கி இந்த ஜாதகம் 2 வாங்கிட்டாங்கல்ல, அவங்க குங்குமம் வச்சு விடுவாங்க, எல்லாம் சரியா போயிடும். அவங்க தொட்டு வாங்கியாச்சு சொன்னா அங்கேயே முடிஞ்சு போய் 10 நிமிஷம் 10 நிமிஷம் வெளியே வந்துருவாங்க. ஆராய்ச்சி போக மாட்டாங்கல்ல. அப்ப அவங்களுக்கு வாழ்த்து வீட்லயே கிடைச்சிருக்காங்க. இவ்வளவு பேரு போனது வாழ்த்து தானே, அங்கேயே கிடைச்சிருச்சு. அவங்களே மனசார எனக்கு நேசம் கொடுத்தீங்க, எல்லாம் கொடுத்தீங்க, இந்த 2 குழந்தை நல்லா கட்டுங்களா? இதை செய்ய வாக்கியா இது காலம் மாறணும் இல்லையா? 2023 ஓகே, 2024 பொண்ணு நம்ம ஆரம்பிச்சா எல்லாம் நடக்குது. ஜோசியில் ஆரம்பிச்சா எல்லாம் நடக்குது இல்லையா? என் பையன்